மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிவப்பிரியா. முதன்மை செய்திகள். அண்ணா நூற்றாண்டு நிறைவையொட்டி சிறப்பு ₹5 நாணயம் வெளியீடு. மாநில சுயாட்சி உரிமைக்கு குரல் கொடுக்க முதலமைச்சர் கருணாநிதி வேண்டுகோள். சிதம்பரம் கோவிலை அரசு ஏற்றது செல்லும் என உயர்நீதிமன்றம் ஆணை. தீட்சிதர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்து அதிரடி தீர்ப்பு. தங்கபஸ்ம மருத்துவம் செய்வதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி. மான்கரி வைத்தியரின் சகோதரர் கோவையில் கைது. நக்சலைட்டுகளால் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என பிரதமர் எச்சரிக்கை. இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்படுவதாகவும் புகார். ஜனநாயக விரோத செயல்களில் தமிழக அரசு ஈடுபடுவதாக ஜெயலலிதா கண்டனம். அண்ணாவின் கொள்கைக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். சென்னையில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் அவரது உருவம் பொறித்த ₹5 நாணயத்தை நடுவண் அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்டார். விழாவில் பேசிய முதலமைச்சர் கருணாநிதி மாநில சுயாட்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் என்றார். தமிழர்களின் உள்ளங்களை தமது பேச்சாலும் எழுத்தாலும் சுண்டி இழுத்த பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவு விழா மாநிலம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாவின் உருவம் பொறித்த ₹5 நாணயத்தை நடுவண் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்டு அண்ணாவுக்கு புகழாரம் சூட்டினார். A great democrat, an excellent orator, a very distinguished parliamentarian, and a great literary figure. He was not only the role model of his contemporary period, but he continues to be the role model of the Indian politicians even today. இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் கருணாநிதி இன்று காலையில் கூறியதைப் போலவே மாநில சுயாட்சிக்கு ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 1970ஆம் ஆண்டு பிரணாப் முகர்ஜியும் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சபை அதிகாரமும் மரியாதை அளித்தால்தான் நாட்டில் ஒற்றுமை நிலவ முடியும். ஒவ்வொரு பகுதிக்கும் மொழியினருக்கும் வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். அப்போதுதான் தேசிய ஒருமைப்பாடு உருவாகும். இந்தி மொழியை திமுக ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் கட்டாய இந்தி திணிப்பை மட்டுமே எதிர்த்ததாக கூறினார். மதுரை, கோவை, நாகர்கோவில், வேலூர் என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அண்ணா பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை ஒட்டி கவியரங்கம், கருத்தரங்கம் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிதம்பரம் நடராஜர் கோவிலை தமிழக அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலை இந்து அறநிலையத்துறை அதிகாரத்தின் கீழ் தமிழக அரசு கொண்டு வந்தது. மேலும் கோவிலுக்கென செயல் அதிகாரி ஒருவரும் நியமிக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீட்சிதர்கள் மற்றும் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இம்மனுக்கள் நீதிபதி ரவிராஜ பாண்டியன், ராஜா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவனடியார் ஆறுமுகசாமி மற்றும் அரசு தரப்பில் மனுக்களை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருதரப்பு வாதத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் கோவிலை அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது செல்லும் என தீர்ப்பளித்தனர். முறைகேடுடன் நிர்வாகம் நடத்தியுள்ளனர் என்பதை உறுதி செய்து தமிழக அரசு நிர்வாக அதிகாரி நியமித்தது செல்லும் சரிதான் என்று தீர்ப்பளித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் பொதுக்கோயில் என்று இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கி ஒரு முத்திரை பதித்துள்ளது.
தமிழக அரசின் நடவடிக்கையை எதிர்த்து போடப்பட்டிருந்த தீட்சிதர்கள் மற்றும் சுப்பிரமணிய சாமி ஆகியோரது மனுக்களையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்து ஆணையிட்டனர். சென்னை மான்கரி வைத்தியர் விஜயகுமாரை போலவே தங்க பஷ்பம் செய்வதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட அவரது தம்பியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள மான்கரி வைத்தியர் விஜயகுமாரின் தம்பி ஜெயக்குமார். இவர் கோவை அருகே கோவைப்புதூர் என்ற இடத்தில் ரோஸ் ஆயுர்வேதிக் வைத்தியசாலை என்ற பெயரில் மருத்துவ தொழில் செய்து வருகிறார். இவர் திருப்பூரைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் ஆர்த்தி என்பவர்களது குழந்தைகளுக்கு உடல்வலி நோய் தீர தங்க பஷ்பம் செய்து தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளார். ஆனால் குழந்தையின் நோய் குணமடையாததால் அவர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். என்ன மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஏமாந்துருப்பாங்க. ஆனால் யாரும் முன்னாடி வரலன்னும் இதை பார்த்து வேணால் வரலாம், வர சான்ஸ் இருக்குது. தங்க புஷ்பம் பாரு கேட்டாங்கன்னா 50,000 ரூபா பாரு. நான் 45,000 ரூபா கொடுத்தேன் அந்த தங்க புஷ்பத்துக்கு. 2 பாட்டில் வாங்கி கொடுத்தேன். ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. இவர்களைப் போலவே மருத்துவர் ஜெயக்குமாரிடம் பலர் பணம் கொடுத்து ஏமாந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வைத்தியர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு கோவை நடுவன் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் கோவை புதூரில் உள்ள மருத்துவமனையில் ஜெயக்குமாரின் மருத்துவ சான்றிதழ் மற்றும் மருந்து பொருட்களை ஆய்வு செய்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நக்சல் தீவிரவாதம் காரணமாக உள்நாட்டு பாதுகாப்பில் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் கவலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்களின் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் இன்று பங்கேற்று பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், அசாம், மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றார். நாட்டிற்கு வெளியே இருந்து வரும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை ஒடுக்குவதில் நடுவண் அரசு வெற்றி பெற்றுள்ளது என்று கூறிய பிரதமர், அதே நேரத்தில் கடல் வழியாக ஊடுருவல் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். Infiltration across the line of control and also via other routes such as Nepal, Bangladesh and the sea is going up. Encounters with armed militants have become more frequent in recent weeks and months. தீவிரவாத செயல்களில் ஈடுபட இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய பிரதமர், தீவிரவாதத்தை வேரோடு அறுக்க காவல்துறையில் புதிய உத்திகளை கையாள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காலத்திற்கு ஏற்ப காவல்துறையை நவீனப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளுக்கு எதிரான வகையில் தமிழகத்தில் ஆட்சி நடத்தி வருவதாக முதலமைச்சர் கருணாநிதி மீது ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களை பார்த்து ஆட்சியாளர்கள் அஞ்ச வேண்டும் என்ற அண்ணாவின் கொள்கைக்கு எதிராக தமிழக அரசு செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வது, குற்றவாளிகளுக்கு பதவி அளிப்பது போன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்களில் திமுக அரசு ஈடுபடுவதாகவும் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். நல்ல ஆட்சி என்பது மக்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்ற அண்ணாவின் பேச்சை நினைவு கூர்ந்துள்ள ஜெயலலிதா, தற்போது மக்கள் உயிருக்கு அஞ்சி வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். வழக்குரைஞர்களையும் நீதிபதிகளையும் தாக்கும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் விலைவாசி உயர்வால் பொதுமக்களும் விவசாயிகளும் விரக்தி அடைந்துள்ளனர் என்றும், வேலையில்லா திண்டாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.